போட்டிருக்கேன் எப்படி ரெக்கார்டிங் எவ்வளவு நேரம் ஓடுதுன்றத பார்ப்போம். திரும்ப ஆஃப் ஆச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் இல்லாம தான் போக முடியும். சரியா? ஐலாஷஸ் வந்து கீழே இப்படி வர ஆரம்பிக்கும். இங்க வந்து இப்படி வர ஆரம்பிக்கும். இங்க வந்து எங்க அந்த பென்சில் இங்க வந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே வரும். கீழே வந்து அவ்வளவு ஜாஸ்தி இருக்காது. சரியா? மேல இருக்கக்கூடிய அளவுக்கு ஜாஸ்தி இருக்காது. ஏன் யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் இன்வால்வ் ஆகலாம். ஏன் கீழே வந்து ஐலாஷஸ் வந்து கம்மியா, மேல ஐலாஷஸ் ஜாஸ்தியா இருக்கு? ஹர்ஷ்தா ஒண்ணுமே சத்தம் உட்கார்ந்துட்டு இருக்க இல்லையா? மேல எதுவும் விழும் சார். அது சின்னதா சார் இருக்கும், கண் மூட முடியாது. மேபி ஏன் மூட முடியாது? இந்த ரெண்டு விரலுக்கும் அதே மூடலாம்ல. அப்படி மூடலாம், அதனால வந்து சிக்காது, திறந்துரும். காரணம் என்னன்னா ஐலாஷஸ் இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது கண்ணுக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா முதல்ல ஐலாஷஸ்ல படம், பட்ட உடனே கண் மூடிக்கிறோம், சேஃப் ஆக்கிரும். இல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது வந்து இது யாருமே சொல்லி தரல பாருங்க. நம்ம ஒன்னும் எலிமெண்டரி ஸ்கூலோ நர்சரி ஸ்கூல் பிள்ளைகளோ இல்லையா, எல்லாருமே படிச்சவங்க. பாதிக்கு மேல இருக்கவங்க கிராஜுவேட்ஸ், டீச்சர்ஸ் வேற. இத கிளியரா சொல்லி தரல யாரும். மேல மழை பெய்யறதா இருந்தா மேல தூசி வந்து பூமியை நோக்கி கீழே வந்து கீழே இப்படி வர்ற தூசி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்து நம்ம கண்ணு வாய் மூடிடுறோம். நம்ம கீழே இருந்து வர்றது ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். கீழே இருந்து வந்து நம்மளை தாக்கக்கூடியது குறைச்சலா கண்ணை, மேல இருந்து தான் விழும் கண்ணுக்குள்ள. அப்ப விழுறதுக்குள்ள அதை டச் பண்ண உடனே கண்ணு மூடிடும். இப்ப நம்மளா டச் பண்ணோம்னா நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா நமக்கு தெரியும் செயல்ன்றது தெரியும். வேற யாராவது சொல்லிட்டு இமையை தொட்டு பாருங்க, டக்குனு தானா மூடும். அப்ப மேல இருந்து நிறைய ஆபத்து வரக்கூடியதுனால ஹெவியாகும். கீழே அவ்வளவு ஆபத்து வராது. வரும், ஆனாலும் குறைச்சலா தான் வரும். அப்படின்றதுனால கொஞ்சம் குறைச்சலாவும் இருக்கு. புருவம் இருக்கிற காரணம் தெரியுதா உங்களுக்கு? வேர்வையை தடுத்து நிறுத்துறதுக்காக. இல்ல மனுஷன் இவ்வளவு அழகா படைக்கப்பட்ட ஒரு ஆயுதம். கேவலமா நடந்துட்டு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சரி, இது வரைக்கும் கேள்விகள் இருக்கா? இல்ல. சரி, இப்ப இதே நான் இங்க வரேன். என்ன செய்ய போறேன்? இந்த கண்ண வரையவா? டக்குன்னு சொல்லுங்க, சடார்னு சொல்லுங்க. இந்த கண்ணு வரைஞ்சாச்சு. இந்த கண்ணு வரைவோமா? அதே வரைங்க சார். இந்த கண்ணு இல்ல. அப்ப அப்படின்னு வர்றப்ப புருவம் வந்து எங்க இருந்து வரும்? இங்க இருந்து வரும் இல்லையா? புருவம் இங்க இருந்து வந்து இதுதானே இதான் இன்சைட் அப்படின்னு எழுதிடுறேன். அப்ப நான் இன்னன்றது மாத்திரம் போட்டுக்கிறேன். சரியா? அப்ப இங்க ஐப்ரோ இவ்வளவு தூரம்ன்ற தேவையில்லை. இப்படி வந்து அப்படி கூட. ஆனால் இதுக்கு வெளியில இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இது இந்த லைன் தெரியுது இல்லையா? இதுக்கு வெளியில இருக்கும், இதுக்கு வெளியில இருக்கும். அதாவது எப்படின்னா என்ன சொல்றோம், இந்த இடத்துல திக்கா இருக்கும், போக போக தின்னாகிட்டே போகும், இங்க வந்து முடிஞ்சிரும் அப்படின்றோம். சரியா? அப்ப எப்படி சொல்றோம்? இப்படி சொல்றோம். அப்படியே வருது. திரும்பிட்டே வருது. அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், பர்டிகுலர் ஸ்பீடுல படுக்கை கோடு அசைவில்லாம தூங்கிட்டு இருக்கின்றோம் இல்லையா? செங்குத்து கோடு கீழே விழுகுதுன்றோம். அப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பீடு குறையுது.
அப்ப ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரியா? அப்படியே வந்து அப்படியே ரிவர்ஸுக்கு போயிருது. இப்ப நீங்க வந்து சில நேரங்கள்ல சில இடங்கள்ல புருவத்தை பாத்தீங்கன்னா புருவத்தை எப்படி போட்டிருப்பான், எப்படி இருக்கும்னா ஆக்சுவல் போட்டோகிராஃப் ஆக்சுவல் ஏஐ ஆக்சுவல் பெயிண்டிங்கே இருக்கு. ஆக்சுவல் போட்டோகிராஃபே இருக்கு. புருவம் எப்படி வரும்னா நான் இந்த இடத்துல போட்டு காட்டவா? இது நமக்கு எக்ஸசைஸ் புக், அதனால நான் வந்து கண்ணா பின்னான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியே போயிட்டே தான் இருக்க முடியும். இங்க இருந்து தான் முளைக்குது, எல்லாம் முடியும் அப்படிதான் வரும். இப்படி முளைக்க சான்ஸ் இல்ல. சரியா? ஆனா அது என்ன செய்வாங்கன்னா இப்படியே போட்டுட்டே வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் அப்படியே வந்துட்டே இருந்துட்டு இந்த இடத்துல வந்து அப்படி வந்து முடியும். அப்படி வந்து அது வந்து ஏஐ ஒன்னு ஏஐ இன்னொன்னு என்ன தெரியுமா? புருவத்தை கிளீனா ஷேவ் பண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல ஆர்டிபிஷியல் ஐப்ரோ வந்து மேல ஒட்டிடுறாங்க. ஆர்டிபிஷியல் ஐப்ரோ அப்படிதான் வரைஞ்சு, அது என்னமோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தப்பிதமா வரைஞ்சு வச்சிருக்கான். அது இப்ப நீங்களும் நானும் ஐப்ரோ வந்து இப்படிதான் வரைவோம். எவனோ ஒரு இடியட் வரைஞ்சிட்டான், அது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. முட்டாள்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனங்கள் வந்து உலகம் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. புத்திசாலிகள் செய்யக்கூடிய புத்திசாலித்தனங்களை வந்து மனுஷன் ஏத்துக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படுறான். சரியா? இன்சைடு வந்து நீளமாவும் அவுட் சைடு கம்மியாகும். இது அவுட் நினைக்கிறோமா? கரெக்டா, ரெண்டு அவுட்டும் சேர்ந்துச்சு. பரவாயில்ல. இங்க வந்து இன்சைடு ஷார்ட்டா இருக்குன்னு பேசணுமா? பேசணும். இங்க இன்சைட் ஷார்ட்டா அவுட் சைடு ஷார்ட்டா இருக்குன்னு பேசணுமா? ரெண்டு parallel இருக்குன்னு பேசணுமா? parallel இல்ல. இது இப்படி போகுது, இப்படி போனாதான் அது parallel, இது parallel இல்ல. இங்க வந்து லாங்கா இருக்குன்னு பேசணுமா? பேசணும். இங்க இது ரெண்டும் parallel இருக்காதுன்னு பேசணும். வந்துருச்சா? சரியா? இதோட போட்டோ எடுத்துருவோமா? என்னுடைய மைக் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப செக் எல்லாம் பண்ண வேண்டாம். இப்ப இத படத்தை பாக்குறத விட போட்டோவை பார்த்தோம்னா இங்க பாருங்க, அந்த கண்ணு எவ்வளவு அழகா இருக்குங்க. சரியா? இப்ப இது வரைக்கும் வழங்கிருச்சா? இது வரைக்கும் கேள்வி இருக்கா? இந்த இடத்துல எல்லாம் வந்து இங்கெல்லாம் அந்த ஸ்கின் தான் இல்லையா? இந்த இடம் வந்து இதுல ஒட்டி அப்படி ஸ்கின் அப்படி போயிருது. இங்க இருந்து அப்படி வந்து அப்படி ஸ்கின் அப்படி வந்து அது நீங்க வந்து அந்த அனாட்டமிக்கல் இங்கெல்லாம் வந்து ஃபேட் குருணையா ஃபேட் இருக்கும். நான் வந்து மேலையும் கீழையும் மாத்திரம் போடுறேன். இது ஃபுல்லாவே அப்படி சுத்தி அப்படி ஃபுல்லா இருக்கும். இப்ப இது வரைக்கும் வரைக்கும் இப்ப இங்க என்ன இந்த இடத்துல வந்து பியர் கிளாண்ட் வரும். இந்த இடத்துல டியர் கிளாண்ட் வருது. டியர் கிளாண்ட் வந்து என்னது? ஒரு ராமச்சந்திரன் சார் போனதுனால 7 ஆயிடுச்சா? ஆமா ராமச்சந்திரன் சார் போன 7 ஆயிடுச்சு. சரியா? இப்படி வந்துருச்சு. இப்ப என்ன ஆகுது? இங்க இருந்து என்ன செய்வோம்? இத வந்து ஸ்மூத் பண்ணிடலாம் இல்லையா? இத வந்து நான் இத மாத்திரம் தனியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டோ எடுத்துறேன். இந்த கண்ணை மாத்திரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டோ எடுத்துறேன். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் அது. மணி என்ன ஆகுது? 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் நம்ம அவ்வளவு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிருக்கோ.
போட்டோ எடுக்கிறப்ப என்ன செய்யறேன்னா தெரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த இந்த சைட பேரலல் ஆக்குறேன். இந்த சைட பேரலல் ஆக்குறேன். பேரலல் ஆக்கிட்டு மேல வந்து அப்புறம் பேரலல் ஆக்குறேன். இங்க பாருங்க, மேல வந்து பேரலல் ரெண்டும் பேரலல் இருந்துச்சுன்னா கரெக்டா 90 டிகிரிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி வச்சுதான் போட்டோ எடுக்கணும். அப்படி போட்டோ எடுத்தா சென்சிபிளா வரும். சரியா? நம்ம ஒரு ஸ்டேஜ் வரோம், போட்டோ எடுத்துருங்க சொல்லிட்டே இருங்க, தொந்தரவு பண்றதா நினைக்காதீங்க. இப்ப இங்க இருந்து என்னைய தொந்தரவு பண்றதா நினைக்காம நீங்க வந்து போட்டோ எடுங்க சார் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து அப்படியே அந்த லைன் அப்படியே வந்து கர்வ் அடிச்சு அப்படி வந்து சேர்ந்து கொஞ்சம் லேசா வெளியில கொண்டு வர்றேன். இப்படி வந்து அப்படி வந்து சேர்ந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல அப்படி ஒரு கோடு ஒண்ணு போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. அதாவது இங்க போறேன். 1 2 3 3 டிவிஷன். 4வது டிவிஷன் 5வது டிவிஷன் அப்படி கொண்டு வந்தோம்னா ஃபேஸ் வந்து கரெக்டா ஃபுல் வந்துரும். இப்ப 3 டிவிஷனுக்குள்ள ஒரு டிவிஷன் கண்ணு, 2க்கு இடையில ஒரு கண்ணு. வெளியில இருக்கக்கூடிய அந்த டிவிஷன்ல வந்து மீதி முகம், இந்த சைடு வந்து இந்த சைடுக்கான முகம். விளங்கிச்சாது? சரி, இப்ப வந்து என்ன செய்யறோம்? இப்ப வந்து இப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் லேசா வெளியில வந்து அப்படியே வடிச்சு அங்க போய் சேர்ந்து. சரியா? இங்க என்ன வருது? டியர் கிளாண்ட் வருது. டியர் கிளாண்ட் வருது. இங்க மேல இமையோட திக்னஸ் வந்து தெரியாது. கீழ இமையோட திக்னஸ் தான் தெரியும். கட்டாயமா ஐலாஷஸ்க்கு தமிழ் பேர் இருக்கு. அதை கண்டுபிடிக்காம விடுறது தப்பிதான். ஒரே ஒரு நிமிஷம் சார். கருவிழி தானே சார்? கருவிழின்றது வந்து ஐரிஸ். இந்த நடுவுல அந்த வட்டமா இருக்குங்களா, அது ஐரிஸ். அந்த நடுவுல அதுக்கு நடுவுல ஒரு கருப்பு புள்ளி இருக்குங்களா, அது கண்மணி. கண்மணி சொல்லுவாங்க. அது கண்மணி. இது வந்து மேல் இமை.